என்ன வீட்டுக்குள்ள ஒருத்தரையும் காணா? காமாட்சி, காமாட்சி, அட இந்த மனுஷன் வந்துட்டாரு போலயே. காமாட்சி, காமாட்சி, இருங்கங்க இந்த வரேன். வா வா சீக்கிரம் வா. இந்த அடுப்புல கிடக்க மீனை மட்டும் பாத்துக்க வசந்தி. நான் ஓடி போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். எதக்கா இந்த பொரிக்கிறது போட்டிருக்கீங்களே அந்த மீனையா? ஆமா வசந்தி, கொஞ்சம் கரைஞ்சிடாம கொஞ்ச நேரம் பாத்துக்க. நான் போய் அந்த மனுஷன்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். கேட்டுட்டு வந்து உனக்கு குழம்பு ஊற்றி தரேன் வசந்தி. ஒரு 5 நிமிஷம் பாத்துக்க. சரிக்கா சரிக்கா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். 5 நிமிஷம் என்ன, ஒரு 10 நிமிஷம் காம நேரம் கூட எடுத்து பொறுமையா பேசிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன் அடுப்ப. சரி வசந்தி, நீ என்னன்னு பாத்துக்க. நான் போய் அவர் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இந்த அக்கா என்ன நம்மளை நம்பி இப்படி மீனை போட்டு போறாங்க? நமக்கு சும்மாவே நாக்கு வருது. எங்கிட்ட இருந்துடா இந்த 2 துண்டு மீன் நமக்கு 10 மீன் யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா பொரிச்ச மீனை பூரா நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு போறாங்க. பேசாம பூராத்தி அள்ளி நம்மளே தின்றுவோமா? திம்போம். கேட்டா வெந்துருச்சான்னு பார்த்தேன்க்கா, அப்படியே தீர்ந்து போச்சுன்னு சொல்லிக்கலாம். போய் சாப்பிட வேண்டியதான். இந்த அக்கா வாட்டுக்கு ஏன் முன்னாடி இப்படி போட்டு போறாங்க? நானே கொலப்பசியில இருக்கேன். அவங்க என்னன்னா என்கிட்ட இப்படி கொடுத்து இந்த மீனை பாதுக்கன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா எப்படி மிஞ்சும்? அதான் இவ்வளவு மீன் வச்சிருக்காங்களா மசாலா தடவாம. இனிமே இதை மசாலா தடவி பொரிச்சு சாப்பிடட்டும். நம்ம பொரிச்ச மீனை பூரா எடுத்து திம்போம். மீனுகளா, இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். உங்களெல்லாம் என் வயிற்றுல அடைக்கலம் கொடுக்கறதுக்கு நான் வந்துகிட்டே இருக்கேன். மீனுகளா, கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் இப்ப அப்படியே என் வாய்க்குள்ள போறீங்க. என்ன காமாட்சி, நீ ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டியா? எத்தனை தடவை உன்னை கூப்பிட்டு கத்திக்கிட்டே இருக்கேன். எங்க உள்ள சமைச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால தானே வர நேரம் ஆயிடுச்சு. சரி சொல்லுங்க என்னன்னு. ஆமா, எனக்கு என்ன வேலை இல்லையா? போயிட்டு உடனே திரும்பிட்டீங்க. மத்தியானம் சாப்பாடுக்கு தானே வருவேன்னு சொன்னீங்க. ஆமா காமாட்சி, வேலைக்கு தான் போனேன். வேலைக்கு போகிற வரையில ஒருத்தரை பார்த்தேன் பார்த்துக்க. அவர் ஒரு விஷயம் சொன்னார், எனக்கும் சரின்னு பட்டுச்சு. சரி, அதான் உன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏங்க என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயமா? ஆமாம் காமாட்சி, ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஆனால் நம்மளை பற்றின விஷயம் இல்லை, நம்ம பிள்ளையை பற்றின விஷயம். அதனால தான் சரி, எதுவாக இருந்தாலும் உன்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவு பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏங்க என்ன விஷயம்? அது வந்து இப்போ நான் ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவர் என்னோட ஃப்ரெண்டு தான் பார்த்துக்க. அவர் ரொம்ப வருஷம் சென்று இப்போ தான் பார்த்தேன். தெருவில் பார்க்கவும் என்னட்ட பார்த்துட்டு எப்படிப்பா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி நல்லா பேசினாரு. நானும் பேசினேன். எனக்கு நல்ல நெருக்கமான நண்பர் தான். உனக்கு கூட தெரியும், முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ தான் நானும் பேசுனதில்லை, அவரும் பேசலை. அதனால நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. சரி, உங்க ஃப்ரெண்டுக்கு நம்ம பிள்ளைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதுக்கு எதுக்கு பிள்ளைகளை பத்தின பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அதான் காமாட்சி, அவர் கேட்டார், உனக்கு ஒரு 2 மகளுக்கு இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி. நானும் ஆமாம், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குங்க. மூத்தவ பேர் சத்யா, இளையவ பேர் வித்யா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், அவர் பையனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காராம். என்கிட்ட கேட்டார், சத்யா வந்து இப்போ எத்தனை படிக்கிறா என்ன ஏதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்போ தான் என் மக 2nd இயர் காலேஜ் போயிட்டுருக்கா அப்படின்னு சொன்னேன். அதான் அவர், உங்கள் பொண்ணை வேணால் கட்டி தரீங்களா, என் பையன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அந்த பையனை தெரியும்ல சின்ன பிள்ளையிலேருந்து. இப்போ தான் இடையில கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லை பார்த்துக்க. ஆனால் ரொம்ப நல்ல பையன் தான் எனக்கு தெரியும். அதான் சரி உங்ககிட்ட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு பார்த்தேன். ஏங்க என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அது படிக்கிற பிள்ளை, இப்போ கொண்டு போய் கட்டி கொடுக்க முடியும்? அது படிச்சுட்டு 2 வருஷம் வேலைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் என் பிள்ளை நான் சொன்னால் கேட்கும். உனக்கு என்ன படுது, சரின்னு படுதா வேணான்னு படுதா, அதை மட்டும் சொல்லு. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அதுவும் நல்ல சொந்த வீடு வாசல்லாம் இருக்கவங்க தான் நல்லவர். அவரும் அந்த பையனும் நல்லவர். இந்த பையன் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வேலையில் இருக்காமல் இருக்குது. நல்ல பையன் தான். அதனால தான் சொந்த பிஸ்னஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதனால தான் பார்த்தேன், சரி நம்ம சத்தியாவை கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், அதான் நீ என்ன சொல்கிற அப்படின்றதுக்காக இங்கே வந்தேன். சரி, நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நீங்க அவர்கிட்ட என்னத்த சொல்லிட்டு வந்தீங்க? நான் என்னத்த சொல்ல, வீட்டில் கேட்டுட்டு தானே சொல்ல முடியும். இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. என் பிள்ளை இப்போ தான் படிக்குது. அந்த பிள்ளை படித்து முடிச்சா தான் எது வந்தாலும் தெரியும். அந்த பிள்ளையுமே படிக்கிற வரைக்கும் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேப்பான்னு தான் சொல்லியிருக்கா. எதுக்கும் நான் வீட்டில் கேட்டுட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் சரின்னா ஒன்றும் சொல்லலை அவர்கிட்ட. அதான் அவர் சொல்லவும் எனக்கு சரி நம்ம வீட்டில் போய் நம்ம என்ன ஏதுன்னு விசாரிப்போம்னு சொல்லிட்டு வந்தேன். நல்ல வேலை, சரின்னு சொல்லாம வந்தீரே. நீங்க வாடகை அங்கேயே இருந்து சரின்னு சொல்லியிருந்தா இவளுக்கு 2 பேரும் ஆடுற ஆட்டத்தில் என்னால் நிற்க முடியாது. அவ்வளோதான் சங்கு புக்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாளுங்க. அவளுக்கு அவள் படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போல்லாம் கட்டி கொடுக்க முடியாதுங்க.
அவள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் சும்மா இருங்க, எனக்குமே இதெல்லாம் சரியாக படலை. பாவம், அது இப்போ தான் சின்ன பிள்ளை, அதை பிடிச்சி கட்டி வைக்க போகிறேன்னுக்கிட்டு இருக்கீங்க. பேசாமல் இருங்கங்க. எனக்கு புரியுது காமாட்சி. நான் மட்டும் என்ன என் பிள்ளைய கொண்டு போய் பாலங்கிணத்துலேயே தள்ளணும்னு நினைப்பேன்? அந்த பையன் ரொம்ப நல்ல பையலாம், எனக்கு தெரிஞ்ச பையதான். அதான் சரி என்ன எதுன்னு உன்டையும் கேட்போம். இப்போ நான் என்ன உன்னை உடனே கட்டி கொடுன்னா சொன்னேன். நல்ல பையன் என்கிட்ட விசாரிச்சாரு, அதான் உன்கிட்ட எது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஒரு வார்த்தை போய் சொல்லுவோமேன்னு நினச்சேன். ரொம்ப நல்ல பையன் பார்த்துக்க, அதனால தான் கேட்டேன். இங்கே பாருங்கங்க, நீங்கள் சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரியே எல்லா பிள்ளைகளும் அப்படியே இருக்கும்ல நினைக்காதீங்க. நம்ம பிள்ளையிலே பாருங்க, சின்ன வயசில் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சுங்க. இப்போ அவளுக்கு பேசாத வாயா, அந்த மாதிரி தான். சின்ன வயசில் அந்த பையன் நல்லவனாக இருந்தானா இப்போவும் அதே மாதிரி இருப்பான்லாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அந்த பையன் எப்படியோ என்ன ஏதோ ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக பேச வேற இல்லைங்கிறீங்க. சும்மா எடுத்தவங்க அவுத்தம்னா இதில் முடிவு பண்ண முடியாது. எனக்கும் அது புரியுது காமாட்சி. அந்த பையன் என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு விசாரிப்போம். இப்போல்லாம் ஒன்றும் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாம். விசாரிச்சுட்டு அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். எங்கள் பிள்ளையை கட்டி கொடுக்குறோம் வைக்கிறோம்னு அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். நான் அந்த பயலை பற்றி விசாரிக்கிறேன். உண்மையிலே ரொம்ப நல்ல பயலாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் நம்ம சத்யா படித்து முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு வேணால் பேசுவோம். சத்யாக்கிட்டே அந்த பயலோட ஃபோட்டோவை காமிப்போம். பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னா மேற்கொண்டு பேசுவோம், இல்லைன்னா வேணாம். அவ்வளோதானே? இங்கே பாருங்கங்க, எனக்கு என்னமோ நீங்கள் பண்ணுறது சரியாக படலை. படிக்கிற பிள்ளைகிட்ட தேவையில்லாத விஷயம்லாம் கொண்டு போய் திணிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது சின்ன பிள்ளை, அதுக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா கொண்டு வந்து கல்யாணம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இங்கே பாரு காமாட்சி, அதுக்கப்புறம் நம்ம நல்ல பயலாக தேடினா கூட கிடைக்க மாட்டான். நல்ல பயலாக வரும்போதே சரி என்ன ஏதுன்னு பார்த்து வச்சுக்கிட்டு ரொம்ப நல்ல பயலாக இருந்தால் கட்டி கொடுப்போம், இல்லைன்னா வேணாம். அதை தாங்க நானும் சொல்கிறேன். நல்ல பயலாகவே இருந்துட்டு போகிறான், நான் வேணான்னு சொல்லலை. இப்போதைக்கு வேணான்னு தான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி நானும் இல்லை, அந்த பிள்ளையை ஒத்துக்காது. சும்மா எதையாச்சும் பண்ணிக்கிட்டு தெரியாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். சரி, அப்போ அந்த பையன் வேணான்னு சொல்லிடட்டுமா? வேணான்னு சொல்ல வேணாம். நீங்கள் சொன்ன மாதிரி போய் விசாரிங்க என்ன ஏதுன்னு. அந்த வீட்டில் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம். கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், பொண்ணு பார்க்க வாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். போய் என்ன ஏதுன்னு விசாரிங்க சுற்றி இருக்கவங்ககிட்ட. அந்த பையன் எப்படி என்ன ஏதுன்னு ரொம்ப நல்ல பையலாக தெரியுறான் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மாதத்துக்கு விடுங்க, என்ன ஏதுன்னு பார்த்துப்போம். பார்த்துக்கிட்டு நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகிட்ட கேட்போம். அவள் சரின்னு சொன்னான்னா அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்குறதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுவும் இப்போதைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அந்த பிள்ளை படித்து முடிச்சுட்டு 2 வருஷம் சென்று வேலைக்கு போய் முடிச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிவேன்னு சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் அந்த பையன் சரின்னு சொன்னான்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசலாம். சரி காமாட்சி, நானும் இதை தான் அந்த பையன்கிட்ட சொல்லுவோன்னு நினச்சேன். என் பிள்ளை படித்து முடிச்சுட்டு 2 வருஷம் வேலைக்கு போயிட்டு தாப்பா கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் எது வந்தாலும் பண்ணுவோன்னு சொல்லி நானும் அதுதான் சொல்லலாம்னு நினச்சேன். நீ அதுதான் சொல்கிற. நான் என்னமோ இப்போவே நம்ம பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்ல மாதிரி நீ பேசிக்கிட்டு இருந்திய. சரி சரி, எது வந்தாலும் நீங்கள் அந்த பையனை ஃபஸ்ட்டு விசாரிங்க. விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. எனக்கு தெரியும் சின்ன பிள்ளையில அந்த பையன் நல்லவனாக இருந்தால், சின்ன பிள்ளையில நல்லவனாக இருந்தால் அப்படி இருந்தால் இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு உடனே கொண்டு போய் அந்த பையட்ட சரிப்பா அப்படி இப்படின்னு எதுவும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. கிடைச்சா போதும்னு அப்புறம் அவங்க வாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. ஃபஸ்ட்டு போய் விசாரிங்க. விசாரிச்சுட்டு நல்ல பையலாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். அந்த பையன் ஃபஸ்ட்டு யாருன்னு எனக்கு பேர் இதெல்லாம் சொல்லுங்கள், நானும் முடிஞ்சால் விசாரிக்கிறேன். இல்லை காமாட்சி வேணாம், நானே விசாரிக்கிறேன். நான் விசாரிச்சுட்டு நல்ல பயலாக தெரிஞ்சானா உன்கிட்ட யார் என்னன்னு சொல்கிறேன். உன் பங்குக்கு நீயும் விசாரி. அதான் உன் கூட்டாளிகள்லாம் கிடக்காகலை 4-5 பேர், எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் அந்த பயலை போய் விசாரிங்க. நான் விசாரிச்சுட்டு சொன்னதுக்கப்புறம். ஏன்னா ஒரே நேரத்தில் நீயும் நானும் விசாரித்தோம்னா சுற்றி இருக்கவங்களுக்குலாம் டவுட் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். சரி சரி, அதெல்லாம் விடுங்க. சரி, இப்போ என்ன நீங்கள் சாப்பிட்டு போகிறீங்களா? காலைல சாப்பிடாம தானே போனீங்க. இப்போ தான் மீன் குழம்பு வச்சேன். மீன் பொரிக்கிறதுக்கு அடுப்பில் போட்டிருந்தேன். சோறு வடித்து வச்சுருக்கேன். சாப்பிட்டு போகிறீங்களா? இல்லை காமாட்சி, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. ஃபோன் அடித்து சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் பர்மிஷன் கேட்டுட்டு வந்திருக்கேன் நான் அதனால் இப்படியே கிளம்புறேன். மத்தியானம் போல் வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்ன மத்தியானம் வரும்போது எனக்கு சோறு போட்டு கொடு. மீன் அப்போதைக்கு மத்தியானம் ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு கொடுக்குறியா சூடா? மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்ல குளிரி கிடக்கு வெளியே போனாலே. அதனால் மத்தியானம் போல் எனக்கு நல்ல சூடாக மீன் பொரிச்சு கொடு. சரிங்க. அப்போ இப்போ மசாலா தடவி பொரிச்சதை பிள்ளைகளை சாப்பிட சொல்கிறேன். மசாலா தடவாமல் கொஞ்சம் மீன் நாளைக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். அதை வேணால் நான் உங்களுக்கு நல்லா மசாலா தடவி மத்தியானம் போல் பொரிச்சு தரேன்னு. சரி காமாட்சி, சரி இப்போ நான் கிளம்புறேன். ஆஃபீஸ்க்கு ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் தான் அவன்கிட்ட கேட்டிருந்தேன். அவன் போனால் என்ன கற்று போகிறானோ தெரியல. சரி நான் போயிட்டு வரேன் காமாட்சி. சரிங்க, போயிட்டு வாங்க. என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்கிறாரு? இப்போ தான் அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு, இப்போ போய் எப்படி கட்டி கொடுக்க முடியும்?
சும்மா என்னத்தனாலும் சொல்லுவார். இவர் ஃப்ரெண்டு பையனா போதும், ஃப்ரெண்டுனா உயிரை விட்டுருவார். யாராக இருந்தாலும் சரி, என் பிள்ளைக்கு நல்லவனாக தெரிஞ்சால் மட்டும்தான் நான் கட்டி வைப்பேன், இல்லைன்னா கட்டி வைக்க மாட்டேன். அவரும் நல்லவனாக இருந்தால் தான் சொல்லுவார். இருந்தாலும் ஃப்ரெண்டுக சொன்னால் உடனே நம்பிடுவார். அதுதான் கொஞ்சம் எனக்கு பயம். ஃப்ரெண்டுகன்னு தானே இந்த நிலைமையில் வந்து நிற்கிறாரு, கையில் இருந்ததெல்லாம் இழந்துட்டு. இது தேவையில்லாத வேலை. அந்த பையன் யார் என்னன்னு அவர் விசாரித்து சொல்லட்டும். அப்புறம் நம்மளையும் தானே விசாரிக்க சொல்லியிருக்காரு. நம்ம விசாரிச்சுட்டு நமக்கு நல்ல பையலாக தெரிஞ்சால் தான் அது அடுத்து என்ன ஏதுன்னு பேசணும். நம்ம பிள்ளை சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னால் தான் கட்டி கொடுக்கவே நான் ஒத்துக்குவேன், இல்லைன்னா நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போதும், எங்கேருந்து தான் வருவாங்களோ தெரியலை. என் வீட்டில் ஒரு பையன் இருக்கேன், உங்கள் பிள்ளைய கட்டி கொடுக்குறீங்களா அப்படி இப்படின்ட்டு. சரி, இதை நினச்சி புலம்பிக்கிட்டு இருந்தோம்னா வேலை பார்க்க முடியாது. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். வசந்தியை வேற விட்டுட்டு வந்தேன். அவள் கிச்சனில் என்ன கூத்தடிச்சு வச்சிருக்காளோ தெரியல. அப்போவே 2 மீன் தாங்கக்கான்னு சொல்லி கேட்டா வச்சு கொடுத்துட்டு தான் வந்தேன். இருந்தாலும் அவளை நம்ப முடியாது. சரி, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போய் பார்ப்போம். எப்பாடி, இதுதான் கடைசி துண்டு மீன். இதையும் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நைஸ் நாப்பில் பின்னாடி கூடி இருக்க கதை வழியாக ஓடி போயிட வேண்டியதான், பின்வாசல் வழியாக. அந்த அக்கா வந்தாங்கன்னா தேடி பார்த்துட்டு ஆளை காணா, மீனையும் காணா, பூனை எதுவும் தின்றுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவசரத்தில் இந்த கடைசி மீன் எடுக்கும்போது அந்த கல்லை விரல உடச்சி போட்டான். அதனால தூக்கி அதை தூர எரிஞ்சாச்சு. இப்போ அந்த அக்கா வந்து மீன் கல்லைங்கன்னு கேட்டால் என்னத்தை சொல்ல? சரி, நமக்கா கதை சொல்ல தெரியாது. மீன் கல்லோட வந்து பூனை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட வேண்டியதான். வசந்தி, ஐயே, காரணம் யோசிக்கிறதுக்குள்ளெல்லாம் அந்த அக்கா வந்துருச்சு. அதுக்குள்ளே வந்து பின்னாடி யமதர்மராணி மாதிரிலாம் வந்து நிற்கிது வசந்தின்னு கூப்பிட்டுக்கிட்டு. இப்போ இதுக்கிட்ட என்னத்த காரணத்தை சொல்ல? பேசாமல் முன்னாடி யோசிச்சு வச்சிருந்த காரணத்தையே சொல்லிட வேண்டியதான். என்ன வசந்தி கூப்பிட்டு இவ்வளோ நேரம் சென்று திரும்புகிற? அது வந்துக்கா, என்னன்னா என்னாச்சு வசந்தி? சரி, மீன் அடுப்பில் போட்டு போயிருந்தேனே, கருகாமல் திருப்பி போட்டல்ல மீனை. சரி, மீனெல்லாம் எங்கே எடுத்து வச்சிருக்க? பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பார்த்துக்க. அப்போதே வந்து ஆசையாக கேட்டாளுங்க மீன் பொறிச்சிக்கிட்டு இருக்கும்போதே, மீன் வாடை வருதுமா எனக்கு வச்சு கொடுன்னு. சின்னவளுக்கு மட்டும்தான் ஒரு 2 துண்டு போல் வச்சு கொடுத்தேன். பெரியவளுக்கு பாவம் அதை கூட கொடுக்கல. இந்த சின்ன குரங்க கொடுக்க சொன்னேன், கண்டிப்பாக கொடுத்துருக்காது. அதனால் பிள்ளைகளுக்கு சோறு போடணும் பார்த்துக்க. மீனை பொறிச்சு எங்கே எடுத்து வச்ச? அந்த கல்லையும் காணா. மீனை பொறிச்சு எங்கே எடுத்து வச்சிருக்க? முன்னாடி எதையும் காணா. அது வந்துக்கா, நீயே வசந்தி இப்படி ஒரு மாதிரி நிற்கிற, என்னாச்சு? அக்கா, மீன் வந்து மீன் கல்லோட தூக்கிட்டு போயிருச்சுக்கா. என்னது? மீன் வந்து மீன் கல்லோட தூக்கிட்டு போயிருச்சா? இல்லை, பூனை வந்து மீன் கல்லோட தூக்கிட்டு போயிருச்சுக்கா. என்ன வசந்தி உளறிக்கிட்டு இருக்க? பூனை எப்படி வந்து மீன்களை தூக்கிட்டு போகும்? அதான் அவ்வளோ சூடாக அடுப்பில் இருந்த மீன்களை போய் பூனை தூக்க முடியுமா? என்ன வசந்தி பேசிக்கிட்டு இருக்க? ஓ, விளையாட்டுக்கு ஒரு அளவு இல்லாமல் போச்சு. நீ இன்னுமா நான் வச்சு கொடுத்த 2 துண்டு மீனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஆமாக்கா, மீனை தான் சாப்பிட்டுக்கிட்டு மீனை பரட்டி போட்டேன். அப்போ தான் வந்து பூனை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு பார்த்துக்கங்க. வசந்தி, விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா. பிள்ளைங்க 2 பசியோட கிடக்குக. எப்பவும் காலைல ஸ்கூலுக்கு போகிறதுக்காக 8 மணிக்கே சாப்பிட்ற பிள்ளைங்க. இன்னைக்கு மணி 9:30 ஆச்சு, இன்னும் சோறு கொடுக்கல பார்த்துக்க. அதனால் விளையாடாத. எங்கே எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு குழம்பு கேட்டல்ல, இரு நான் குழம்பு ஊற்றி கொடுக்குறேன், நீ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போ. அக்கா, நான் பொய்யெல்லாம் சொல்லலக்கா, நிஜமாவே பூனை வந்து மீனை தூக்கிட்டு போயிடுச்சுக்கா. இங்கே பாரு வசந்தி, விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஒழுங்கா சொல்லு, மீன் என்ன பண்ண? ஏக்கா, நீங்கள் கோவப்படாதீங்கக்கா, நிஜமாவே பூனை தாக்கா வந்து தட்டி விட்டுட்டு தின்னுட்டு போச்சு. அதில் கல் உடஞ்சி போச்சு பார்த்துக்கோங்க. அதனால கல்லை தூக்கி மட்டும் தூர போட்டுட்டேன். மீன் வந்து பூனை தட்டி விட்டு கொட்டி தின்னுட்டு போயிடுச்சுக்கா. அது எப்படி வசந்தி? பச்சை மீன் இங்கே இருக்கும்போது கரெக்டாக வறுத்த மீனை மட்டும் வந்து தூக்கிட்டு போயிருக்கு அந்த பூனை. அது சூடான சட்டியை தட்டி விட்டு அது கீழே கொட்டி உடஞ்சிருக்கு. இங்கே ஒரு தட்டு மீனே வச்சிருக்கேன், அதுவும் பச்சை மீன். அதை தொடாமல் அது சூடான மீனை கொட்டி விட்டு தின்னுச்சாக்கும். இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத வசந்தி. என்ன பண்ண மீனை? நீங்கள் பாருங்கக்கா, உங்ககிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் வச்சு கொடுத்த 2 துண்டு மீனையே நான் சாப்பிடாம நீங்கள் மீன் வறுக்க சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு மீனை திருப்பி போட்டு மீனை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்து உங்கள் ஜன்னல் வழியாக ஒரு பூனை வந்துருச்சு. எந்த ஜன்னல் வழியா? இந்த ஜன்னல் வழியாக பூனை வந்துச்சு. ஆமாம், நானும் பொய் சொல்கிற மாதிரி கேட்குறீங்க. இங்கே பாரு வசந்தி, இந்த ஜன்னல் ஸ்டக் ஆகி போய் 1 வருஷம் ஆகுது. நாங்களே இந்த ஜன்னலை திறக்க முடியாது, அதனால தான் அடைச்சே வச்சுருக்கோம். நீ என்னன்னா இந்த ஜன்னல் வழியாக பூனை வந்துச்சுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க? சரி, எந்த பாலை போட்டாலும்ல கோல் அடிக்குது. இப்போ என்னத்தை சொல்லி இதை சமாளிக்கிறது? சரி, இப்படியே கை விட்டுறக்கூடாது.
அப்படியே கோவமா பேசுற மாதிரியே பேசி மெயின்டைன் பண்ணிட வேண்டியதா. என்ன வசந்தி பதில் சொல்லாம நிக்கிற? ஏக்கா நான் மீன் வறுத்துக்கிட்டு இருந்தனால கவனிக்கலக்கா. அது எந்த வழியா வந்துச்சுன்னு நான் நினைச்சேன் ஜன்னல் வழியா தான் வந்திருக்கும்னு. ஒருவேளை அது பின்வாசல் வழியா கூட வந்திருக்கலாம். அதாக்கா வந்த சோறுக்கு மீனை தட்டி விட்டுச்சு, கொட்டிட்டு தின்னுட்டு போயிருச்சு. நான் சட்டி உடஞ்சி போச்சே உங்க வீட்டுக்குள்ள இப்படி எண்ணெய் கிண்ணையுமே கிடைக்கேன்னு சொல்லிட்டு அந்த சட்டியை தூக்கி தூர போட்டுட்டு ஒரு துணியை எடுத்து துடைச்சி அங்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு உட்காந்துருக்கேன். இப்பதான் நீங்க கொடுத்த மீனையே நான் கையில் எடுத்திருக்கேன். நீங்க என்னமோ என்ன சந்தேகப்பட்டு பேசுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லக்கா, பாத்துக்கங்க. நீ பண்றதும் தான் வசந்தி சரியில்லை. எப்படி வந்து அந்த பூனை சூடான சட்டியை தட்டி விடும்? நீ சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம். அது அப்படி சூடான சட்டியை இங்க இருக்க அந்த மீன் குழம்பு விட்டுட்டு இந்த பச்சை மீனை விட்டுட்டு வந்து இந்த சூடான சட்டியை தள்ளி விட்டுச்சுன்னே வச்சுக்குவோம். அது எப்படி பக்கத்துல இருக்க அந்த மீன் சட்டி விழுந்து உடையாம இருக்கு? எப்படி அந்த பூனைக்கு சூடு தாங்க முடியாம தானே அந்த சட்டியை தட்டி விட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி பக்கத்துல இருக்க சட்டி போட்டு நல்லா இருக்கு? ஏக்கா நீங்க நம்புங்க, நம்பாட்டி போங்க. உங்களுக்கு உதவி பண்ணுவோமேன்னு தான் நான் இவ்வளவு நேரம் இங்க இருந்தேன். என் வீட்டு வேலையை கூட பார்க்காம நான் வந்து இங்க உங்களுக்காக உதவி பண்ணுவேன்னு இருந்தா நீங்க என்னையவே சந்தேகப்பட்டு பேசுறீங்க. விடுங்கக்கா, நம்பலைன்னா விடுங்க. இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்லை. நான் என் வீட்டுக்கு போறேன். ஆனா ஒண்ணுக்கா, இனிமே நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா என்னையெல்லாம் வேலை சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. வந்து குழம்பு கேட்டா வெஞ்சனம் கேட்டா கொடுத்து விட்டு அனுப்பிடுங்க. இனிமே என் குழம்பு பார்த்துக்க வெஞ்சனத்தை பார்த்துக்கலாம் சொல்லாதீங்க. ஆமா அப்படி சொல்லிவிட்டு என்னமோ நான் தின்னுட்டு அந்த சட்டியை உடச்சவங்க தூர போட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. விடுங்கக்கா, இதுக்கு மேல பேச வேணாம். பேசினா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனால ஒழுங்கா எனக்கு குழம்பு ஊற்றி கொடுங்க. நான் இங்கேருந்து கிளம்புறேன். என்னது குழம்பு ஊற்றி கொடுக்கணுமா? இங்கே பொரிச்ச மீன் என்ன ஆச்சுன்றது தெரியறதுக்கே வழி இல்லை. இதுல உனக்கு நான் குழம்பு வேற ஊற்றி கொடுக்கணுமா? குழம்புலாம் இல்லை வசந்தி. குழம்புல இருக்க மீன் வச்சு தான் பிள்ளைகளுக்கு சோறு போடணும். அதனால குழம்புலாம் இல்லை. நானே பொரிச்ச மீன் அதுகளுக்கு ஒரு 2 துண்டு வச்சுட்டு குழம்பு ஊற்றி பிள்ளைகளுக்கு சோறு கொடுப்போம்னு நினைச்சேன். இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. அந்த மனுஷன் வேற வாயை விட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு போங்கன்னு. நல்ல வேலை அவர் வந்து மத்தியானம் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நேரம் இல்லைன்னு போயிட்டாரு. இல்லைன்னா அவர் இந்த மனுஷன் வந்ததும் சரி சோறை போடுன்னு சொல்லியிருந்தாருன்னா போச்சு. இப்போ அவர்கிட்ட சோறை போடுறேன் பொரிச்ச மீன் வச்சுன்னு சொல்லிட்டு வெறும் குழம்பு ஊற்றி கொடுத்துருந்தா அவர் என்னதான் திட்டிருப்பாரு. ஒன்று ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்க சொன்னதுக்கு அந்த மீனே மர்மமாக போயிடுச்சு. அதனால குழம்பெல்லாம் இல்லை வசந்தி. குழம்பு என் பிள்ளைகளுக்கு தான் சரியா வரும். அந்த பிள்ளைகளுக்கு 2 துண்டை வச்சு கொஞ்சம் குழம்பு ஊற்றி கொடுத்தாதான் மீன் பொரிச்சது இல்லைன்னா திங்கிங்க. அதனால குழம்புலாம் இன்னைக்கு கிடையாது. ஆனாலும் நீங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுக்கா. குழம்பு தரேன்னு சொல்லி தானே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சிங்க. என்னமோ மீனே இல்லாத மாதிரி பேசுறீங்க. அதான் மீன் எடுத்து அங்கிட்டு வச்சிருக்கீங்கல்ல பச்சை மீன். அதுல மசாலா தடவி போறீங்களே, பொரிச்சு உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஓ நோக்கத்துக்கெல்லாம் என்னால் சமைக்க முடியாது வசந்தி. ஏற்கனவே இருக்க மீனை பூரா பொரிச்சாச்சு. இன்னைக்குரிய மீனெல்லாம் அது நாளை காலையில் பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு விடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் மீன். அதனால அதுக்கு தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஓ நோக்கத்துக்கெல்லாம் என் வீட்டில் என்னால் சமைக்க முடியாது. அதனால நீ கிளம்பு வசந்தி. எனக்கு ஏற்கனவே கோவமாக வருது. நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தால் நான் பாட்டுக்கு ஏதாச்சும் திட்டிவிடுவேன். திட்டுவீங்கக்கா, திட்டுவீங்க, நல்லா திட்டுவீங்க. உங்களுக்காக என் வீட்டு வேலையெல்லாம் போட்டுட்டு வந்து இங்கே நின்னேன் பார்த்தீங்களா? என்ன சொல்லணும்? வர்றேன். இனிமேல் என்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. வந்து நான் குழம்பு கேட்டால் குழம்பு மட்டும் கொடுத்து அனுப்புகிற வேலையை பாருங்க. இனிமேல் எனக்கு ஏதாச்சும் வேலை சொல்லி பாருங்க. அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஏன் வசந்தி, மீன் தட்டை எங்க எடுத்துட்டு போற? சாப்பிட்டுட்டு தட்டை வச்சுட்டு போ. தட்டை ஒன்று நான் முழுங்கிட மாட்டேன். வந்து அப்புறமா தட்டை தாரேன். ஏற்கனவே குழம்பு வேற கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. தயிரை ஊற்றினாலும் அங்கே இருக்க வாயை அடைச்சுட்டு வாரேன் சோத்தை போட்டு. என்னமோ இவெல்லாம் ஒரு மனுஷின்னு. மீனை தின்னேன்னு ஒத்துக்க வேண்டியதானே? அது என்ன பூனை வந்துச்சு, நாய் வந்துச்சு, பேய் வந்துச்சுங்கிறா? இந்த ஜன்னலை 1 வருஷமா திறக்கவே முடியல. ஸ்டக்காய் போய் கிடக்கு. எனக்கே தெரியும். பின்வாசலை பூட்டி வச்சிருக்கேன். சாவி என்கிட்ட தான் இருக்கு. பூனையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எப்படி இங்கே பூனை வந்துச்சு? முன்னாடி வாசல நானும் அவரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ முன்னாடி கூடயும் பூனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இவன் என்னத்தை சொல்லிட்டு போறா? ஒருவேளை பின்வாசல் பக்கத்துல ஜன்னல் ஒன்று இருக்கே, அதை உள்ளார கூட சும்மா டாப்பா தான் போட்டு வச்சிருக்கோம். அதை இவளுக்கு எதுவும் திறந்து விட்டுருப்பாளுகளோ? இவ தான் என்னவாச்சு பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இந்த கல்லை தூக்கி திறந்து வெளியே தூக்கி எரிஞ்சிருப்பாளா இருக்கும். பூனையெல்லாம் திறந்துட்டு வர அளவுக்குலாம் இங்கே எந்த பூனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதை உள்ளார கூடி தான் திறக்க முடியும். இதே மாதிரி கண்ணாடி போட்ட ஜன்னல். பூனையெல்லாம் திறந்துட்டு வரது வாய்ப்பே கிடையாது. இவ இப்படி தின்னுட்டு இப்படி பொய் சொல்லிட்டு போறாளே. நல்ல வேலை அந்த மனுஷன் சாப்பிடலாம், மத்தியானம் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போனாரு. இல்லைன்னா அவர்கிட்ட நான் தான் திட்டு வாங்கியிருப்பேன். என்ன பழக்க வழக்கம் பண்ணிட்டு திடீரென்னு.